ஆக்சுவலாக உள்ளே வந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து ஃபோட்டோக்கு போஸ்ட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு இது எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் தப்பாக தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டேட் நவம்பர் 8, 2025. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஒரு வந்தே பாரத்துங்க. 2 முக்கியமான சிட்டிஸை கனெக்ட் பண்ணக்கூடிய வந்தே பாரத் கேட்டே இருந்தாங்க. என்னன்னா எர்ணாகுளம்லேருந்து நம்ம பெங்களூர் வரைக்கும் வயா கோயம்புத்தூர் அந்த வண்டிக்கான இனாகரேஷன் இன்னைக்கு வந்து நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷனில் ரொம்ப கிராண்டாக நடக்க போகுதுங்க. அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பாஸும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோமா இல்லை வந்துட்டு பாதி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோமா எல்லாமே பொறுத்திருந்து பாருங்க. வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் கூட நீங்கள் ஒரு சூப்பரான இனாகரல் ஜெர்னிக்கு அப்படியே தயாராங்க. வாங்க மக்களே, அப்படியே ஜங்ஷனில் போயிட்டு நம்ம vlog அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இனாகரேஷன் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன்லாம் ரொம்ப பலமாக பண்ணி வச்சிருக்காங்க. சீரியல் பல்ப்லாம் போட்டு சும்மா பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க. சீரியஸ்லி செம்ம கிராண்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், வாவ், வேறு லெவலில் வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்மளுமே நம்ம பாஸை வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இதோ நமக்கான கோச் பாருங்கள், C4ல் சீட் நம்பர் 45 தாங்க கிடச்சிருக்கு. அப்படியே உள்ளே வரவே சீரியஸ்லி எக்ஸைட்மெண்ட்டோடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் முன்னாடி போயிட்டு அந்த என்ட்ரன்ஸில் நமக்கு வந்து அந்த கோச்சுடைய டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு சீரியஸ்லி செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்துட்டு பாஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு உள்ளே வந்து விட்டுறாங்க. இல்லைனா வந்துட்டு டக்குன்னு வந்து வெளியே போக சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. ஏன்னா ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செம்ம ரஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இங்கேருந்தால் வந்து அந்த இனாகரேஷன் கிராண்டான இனாகரேஷன் நடக்க போகுது. முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அப்படி இங்கே மட்டும் டெக்கரேஷன் பார்த்துக்கலாமா? செம்மையாக இருக்குது பாருங்களேன். முன்னாடி போனதுக்கு அங்கே ஃபுல் க்ரௌடுங்க. எல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து பயங்கரமாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வந்து அங்கே அலோவ் பண்ணல, நமக்கு வந்துட்டு உள்ளே போகிறதுக்கே அலோவ் பண்ணல. ஏன்னா வந்து ஐ திங்க் வந்து மினிஸ்டர் வராங்களா கவர்னர் வராங்களா நம்ம கரெக்டாக தெரில. யாரோ ஒரு பெரிய ஆள் வராங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பின்னாடி போய் பார்ப்பாங்க. பின்னாடி வந்து சேம் அதே மாதிரி தான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பின்னாடி பார்த்துட்டு நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து உள்ளே ஏறிடலாம். ஏன்னா டைம் சுத்தமாக இல்லை. உங்களுக்கு 8 மணிக்கு வந்துட்டு இனாகரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு இன்றைக்கி இனாகரேஷன் உங்களுக்கு விஐபிலாம் வரனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே நமக்கு இந்த டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏறிடணும். அதனால் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பின்னாடி போய் அந்த டெக்கரேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எந்திரிச்சதே லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக கிளம்பி லேட்டாக வந்திருக்கேன். எப்பா முடியல. இது பின்னாடி இருக்கிற இந்த டெக்கரேஷன் விட முன்னாடி இருக்கிற டெக்கரேஷன் தாங்க பயங்கரமாக இருக்குது. இங்கேயும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் முன்னாடி பயங்கரமாக இருக்குது. நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். மேபி நீங்கள் தமிழில் பார்த்துருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த ஃபோட்டோவை. மாலெல்லாம் போட்டுக்கனால கோச்சோடைய இதெல்லாம் பார்க்காமே விட்டாங்க. இன்றைக்கி இனாகரலில் ட்ரெயின் நம்பர் பார்த்துக்கோங்க 06652. இன்றைக்கி இனாகரல் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த நம்பரில் தாங்க வந்துட்டு ரன் ஆக போகுது. ஒரு டேரக்ஷனில் மட்டும் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து KSR பெங்களூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து ரன் ஆக போகுது. ஸோ பயங்கரமாக இருக்குங்க. சீரியஸாக கேரளா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. நல்லா வந்து டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் காரு. அப்படியே வாங்க நம்ம வந்துட்டு உள்ளே போய் எக்ஸிக்யூட்டிவ் கார் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து போயிடலாம். எப்பா உள்ள எக்ஸிக்யூட்டிவ் காருக்கு வந்திருக்கோம். எப்படின்னு பாருங்களேன், நல்லா பலூன்லாம் கட்டி. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனை கோச்சஸ்குள்ளே பார்க்குறேங்க. நல்லா வந்து ட்ரை கலரில் நம்ம இந்தியன் ஃப்ளாகுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை கலரில் வந்து பலூன் கட்டி நல்லா உள்ளே வந்து மாலை தோரணம்லாம் கட்டி சூப்பராக பண்ணி வச்சிருக்கு. சீட்டுடைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கே வந்து தெரியும் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நல்லா ப்ராடாக இருக்கும் சீட்டு. உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி சூப்பராக வந்து ரொட்டேட் பண்ணி உட்காந்துக்கலாம். நல்லா வந்து ஸ்பேஸ்மே சூப்பராக இருக்கும். பவுச் கொடுத்துருப்பாங்க. தென் சார்ஜிங் போட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் காரோடைய ஃபுல் இன்டீரியர். ஸோ வந்துட்டு நம்ம போயிட்டு நம்ம கோச் C4 ஃபஸ்ட்டு போவாங்க. போகிற வழியெல்லாம் தோரணம் தான் மக்களே. அப்படியே ஃபுல்லாக அவ்வளோ அம்சமாக இருக்குது டெக்கரேஷன். எப்போ வேணாலும் டோர் வந்து க்ளோஸ் பண்ணலாங்க. அதனால் வந்து வெளியில் இறங்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கும் பயமாக இருக்குது. அதனால தான் நான் சரி உள்ளே நிற்போன்னு உள்ளே நின்றுக்கிட்டு இருக்கேன். வந்து நம்ம சிசியில் இருக்கிற சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்தே பாரத்தில் சீட்டில் ஃபெசிலிட்டிஸ் எப்படிக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ வந்துட்டு முன்னாடி ட்ரே இருக்குது, பவுச் இருக்குது, ஃபுட் ரெஸ்ட் இருக்குது, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டீலில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் சார்ஜிங் போட்டு உங்களுக்கு வழக்கம் போல் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. புஷ் பேக்கு உங்களுக்கு வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா ஆல்ரெடி புஷ் பேக் ஆகி தான் இருக்குது போல். சரி ஓகேங்க, எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. மேலே வந்து ரீடிங் லைட் ஓகே எல்லாமே நீட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த உள்ளுக்குள்ளே தோரண மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்களேன். அந்த பலூன்லாம் வச்சு சும்மா சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு மார்னிங் ஜேர்னி வேறு. அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. டிபாசிட் டைம் வந்து 8 o'clock. இன்றைக்கி வந்து இனாகரேஷன் நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து டிலேவாக நமக்கு வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு நான் வந்து நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் சுரேஷ் கோபி சாரை பக்கத்தில் பார்த்தேன். பட் வந்து கவர் பண்ண விடாமல் கவர் பண்ணலைங்க. ஸோ டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே வந்து போர்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே வந்து நம்ம பேக்கெல்லாம் வச்சாச்சுங்க. ஆக்சுவலாக அந்த வண்டி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 3 ஸ்டேட்டில் வந்துட்டு ஹால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேரளா, தமிழ்நாடு அண்ட் தென் வந்து கர்நாடகா. ஆந்திரா வந்துட்டு தாண்டுது. பட் வந்து ஆந்திரா வந்து ஸ்டாப் வந்து இது கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 லாங்குவேஜில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும். அண்ட் தென் வந்து மலையாளம், தமிழ், கன்னடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் சுரேஷ் கோபி சார் வந்து இதில் வரப்போறாருன்னு நினைக்கிறேன் இந்த வழியாக. ஸோ அதுக்காக தான் எல்லோரும் செம கூட்டமாக வந்திருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து அவரை நான் பார்க்க போகிறேன். சீரியஸ்லி செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது.
നിങ്ങൾ ആവശ്യപ്പെട്ടത് തന്നെയാണ് കേട്ടോ. ആരുടെയും പ്രയത്നമല്ല, നിങ്ങളുടെ പ്രയത്നമാണ്, നിങ്ങളുടെ ശക്തമായ ആവശ്യം. பக்கத்தில் பார்த்துருக்கேன். சீரியஸ்லி எக்ஸைட்மெண்ட்டின் உச்சத்துக்கே போயிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலு. அப்படியே கோச் வந்து பின் ட்ராப் சைலண்ட்டில் அமைதியாக இருந்துச்சு. நல்லா வந்து எல்லாத்தையும் வந்துட்டு பேசிட்டு போனார். ஸோ வந்து நல்லா இருந்துச்சுங்க இந்த மொமெண்ட்டு. சீரியஸாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு இனாகுரேஷன், வந்தே பாரத் இனாகுரேஷன் நான் இது வரைக்கும் நான் வந்து பார்க்கல. அவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து எப்படா இப்படி அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் நான் பார்க்கலங்க. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, கரெக்டாக நம்ம பேச பேச வண்டியை டிபார்ட் ஆகும். சரியான கூட்டங்க, சரி கூட்டம், செம்ம கிராண்டு. வாவ் வாவ் வாவ், சீரியஸ்லி ஆசம் மக்களே. வெரி வெரி கிராண்ட் இனாகிரேஷன். ஃபைனலி நம்ம வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆயாச்சுங்க. ஸோ வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டு, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. அத்தனை பேரும் அவ்வளோ கற்றுனாங்க. நானும் என் நிறையாமல் வந்து லைட்டாக ஒரு சத்தத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு திடீர்னு கற்றுனோன்னே. வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம டிடியில் வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவல் இனாகரல் டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து 8 மணிக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு எர்ணாகுளம் ஜங்ஷனில் கிளம்பி சாயங்காலம் 5:50 கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகணுங்க. ஆனால் எனக்கு வந்து இனாகரல் ஃபங்க்ஷன் நடந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் வந்து டிலேவாக எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் செலிப்ரேஷன் பயங்கரமாக நடக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து டிலே ஆக தான் செய்யும். வண்டி பிக்கப் எடுக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நான் இப்போ தான் நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்தோடனே வந்தே பார்த்து ஒரு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஸ்பீடுங்க. எர்ணாகுளம் டவுன் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோங்க. வந்து ஆலப்பி நின்றுட்டு இருக்கு. நம்ம சென்னை சென்ட்ரல் ஆலப்பி நின்றுட்டு இருக்கு. எல்லாரும் செம்மையாக வந்து வீடியோ ஃபோட்டோகிராஃபிக் அங்கே பிளாட்ஃபார்ம் நின்று எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி சும்மா அப்படியே ரதம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. வந்தே பாரத்துடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ஃபுட்டு ரெடியாக இடம், ஹாட் கேஸு, அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரீசர் எல்லாமே இருக்கக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஃபுட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன் உங்களுக்கு லோட் பண்ணுவாங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வச்சு தான் வந்து ஹாட் கேஸில் வச்சு சூடு பண்ணி நீட்டாக கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஹாட் வாட்டர் பாய்லர்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இனாகரல் ஜேர்னி நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் தென் நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த வழியாக போனார். வருது ஐ திங்க் வந்து திரிசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட்டிவ் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்தே பாரத் ஃபுல்லி ஜாம் பேக்கில் போயிட்டு இருக்குங்க. அந்த சைடு நல்ல வெயில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த டெக்கரேஷன்லாம் உள்ளே வந்து சும்மா கிராண்டாக தெரியுதுங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து இந்த பலூன் அந்த இந்த தோரணம் எல்லாமே பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. இப்போ ரைட் நவ் வந்து நம்ம ஆலுவா ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஆலுவா ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு வந்து அவங்கவுங்க சீட்டில் வந்து ஸ்நாக்ஸ், மேபி என்ன ஸ்நாக்ஸ் தான் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்வீட்டாக கொடுங்கப்பா. ஏன்னா வந்து பயங்கரமாக பசிக்குது. காலையிலேருந்து சாப்பிடல. லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். நமக்கான ஸ்நாக்ஸ் கிட்டில் வந்து உங்களுக்கு ராகி ரோஸ் குக்கீஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் நினைக்கிறேன். தென் மிக்சர் கொடுத்துருக்காங்க. தென் வீட் அல்வா கொடுத்துருக்காங்க. மக்களே வீட் அல்வா இருக்குது. அண்ட் தென் இது என்னது ஸ்லைஸில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஜூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் மார்னு கொடுத்துருக்காங்கல்ல, கேக் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ஒன்று நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து இனாகரலில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் மற்ற ரெகுலர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு நார்மலாக வந்தே பாரத்தில் கொடுப்பாங்களா ஒரு ஸ்நாக்ஸ் கிட்டு, அதுதான் மேபி கிடைக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், ஏர்போர்ட் வியூ எப்போ நான் வந்து இங்கே தாண்டாலுமே வந்து இந்த ஏர்போர்ட் வியூ பார்க்க மறக்கவே மாட்டேன். நீ பாருங்களேன், ஏர்போர்ட் வியூ வந்தோடனே மொத்தமாக வந்து இங்கே தான் இருக்காங்க. இந்த சைடு சேனலில் தான் இருக்காங்க. மக்களே ஃப்ளைட்டு டேக் ஆஃபாக லேண்டிங்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டே சர்வீஸ்னால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஸ்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சீட்லேயே உட்காந்துட்டு எந்த மாதிரி வரவேற்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சேனல் வந்திருக்காங்க, நிறைய மீடியா வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த வண்டி ஃபுல்லாகவே இப்போ உங்களுக்கு 8 கோச்சுங்க இந்த வண்டி. நான் அதை சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 16 கார் கிடையாது, 8 கார் வந்தே பாரத். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரெஸ் மீடியா இவங்க தான் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணுறாங்க. நியர்பை திரிசூர் வந்தாச்சுங்க நம்ம. ஸோ வந்து திரிசூருக்குள்ளே என்ட்ரா போகிறோம். மெயின் லைன் என்ட்ரி தான். பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு திரிசூரில் வந்து இந்த சைடில் வரும். செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த பெரிய விண்டோவில் நம்ம உட்காந்துருக்கோமா. ஸோ இங்கிருந்தே நம்ம பார்க்கலாம். முடிஞ்சால் வெளியே போகிறேன், அப்படி இல்லை இங்கே உட்காந்து பார்க்கலாம். ஓகே, திரிசூர் லூப்புங்க. உங்களுக்கு வந்துட்டு செலிப்ரேஷன் அப்படின்னால வந்து லூப் எடுத்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். திரிசூரில் இறங்குவோம். இறங்கிட்டு செலிப்ரேஷன்ஸ் பார்ப்பாங்க. அப்பா செம்மையாக செண்டை மேலம்லாம் போட்டு சும்மா பயங்கரமாக இருக்குது. பின்னாடி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடி அங்கேயுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. அப்பமா எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். சரி, இதான் வேறு லெவல் கூட்டங்க. நம்ம முன்னாடி ரொம்ப போய் பார்க்க முடியாது. ரீசன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்தே பாரத் தெரியும்ல. ஸோ டோர் எப்போ க்ளோஸ் பண்ணாலும் தெரியாது. நமக்கு டைமிங்கும் தெரில. நமக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டே நமக்கு இனாகரல் அப்படிங்கனால எப்போ வந்து நம்ம வண்டி எடுப்பாங்கன்னு கரெக்டாக தெரியல.
மிஸ்டர் சுரேஷ் கோபி சார் வந்துட்டு உங்களுக்கு திருச்சூர்ல வந்து டீபோர்ட் பண்ணிட்டாங்க. பயங்கரமான வரவேற்பு, பயங்கரமான செலிப்ரேஷன் திருச்சூர்ல நடந்து இப்போ அங்கே நம்ம கிளம்ப போகிறோம். இந்த வண்டிக்கான ஹால்ட் பார்த்துலாங்க. நமக்கு வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து கிளம்புறதுக்கப்புறம் திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட் கேபின் வழியாக உங்களுக்கு வந்து கிருஷ்ணராஜபுரம் போயிட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆக போகிறோம். இதுதான் இந்த வண்டிக்கான டோட்டல் ஹால்ட்டுங்க. போத்தனூர் வந்து டெக்னிக்கல் ஹால் கொடுத்துருக்காங்க. பட் போத்தனூர் டோர்லாம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க, சும்மா நிறுத்தி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுடைய புது வந்தே பாரத்துடைய ரெஸ்ட் ரூம் உள்ள எப்படி இருக்கு நம்ம பார்க்கல, பார்த்துட்டு வந்துருவாங்க. இப்போ வந்து நம்ம வந்தே பாரத்துடைய டாய்லெட் வந்திருக்கோம். இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டாய்லெட்டு. ஸோ நீட்டாக இருக்குதுங்க. ஸோ இது ஒரு நாள் யூஸ் பண்ணாங்க, பட் எல்லாமே நீட்டாக ஃப்ளஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் வாஷ் பேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ளஷர், உங்களுக்கு சோப் டிஸ்பென்சர் நினைக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹேண்டு நம்ம கை கழுவிக்கிறதுக்கு. ஸோ ட்ரையர் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது, நீட்டாக இருக்குது. இங்கே வந்து டவல் வச்சுக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குதுங்க. என்னதான் வந்துட்டு இந்த வண்டி வந்து கேரளா டு கர்நாடகா கனெக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து நடுவில் தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஹால்ட் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் 4 ஹால்ட் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வந்துட்டு உங்களுக்கு எர்ணாகுளமோட சேர்த்து 3. அண்ட் தென் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரோட சேர்த்து 2. ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து சீரியஸாக அந்த வரிசையாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம். வந்தே பாரத் அப்படின்னால நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ட்ராக் சேஞ்ச் ஆகிற சவுண்ட் கூட நம்ம கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ அமைதியாக நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து சும்மா இப்போ நிற்கலாம். கொஞ்சம் இப்போ தாங்க ஃப்ரீயாச்சு. வந்து நிற்கலாம். நின்னா அப்படியே இந்த பூ மலங்க ஃபுல்லாக வந்து கோச் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எங்கே போனாலும் மாலை மலர்ந்தா இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. நம்மளுடைய மோஸ்ட் டிமாண்டிங் வந்தே பாரத்தில் ஒன்று மேங்களூர் ட்ரிவாண்ட்ரம் வந்தே பாரத். இப்போ தான் நம்ம கிராஸ் பண்ணோம். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அந்த வண்டி வந்து இப்போ பாரதப்புல ரிவர் மேலே மட்டும் இப்போ கிராஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சும்மா அல்டிமேட்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் அந்த வண்டி முன்னாடி வந்துருச்சு. சார் எதிர்பார்த்தேன் இதில் வரும் அப்டேட் பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. இங்கே முன்னாடி வர இன்னும் டெக்கரேஷன் வந்துட்டு பலமாயிட்டே போயிடுவீங்க பாருங்க. வாவ், நல்லா இருக்குதுங்க. ஃபுல்லாக தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அருமையாக இருக்குது. கீழேயுமே வந்து மேட்லாம் விரிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து பாட்டெலாம் பாடி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு. நல்லா இருக்குது. கேபின் வியூ பார்க்க போகலான்னு போனேன். உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு கேபின் ஃபுல்லாக ஆள் வந்து நிறைஞ்சிருக்காங்க. அஃபீஷியல்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. நமக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியல. அதனால் வந்துட்டு அது கரெக்டாக வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ ஸ்பீடு வந்து 110 போயிட்டுருக்காங்க மக்களே. உங்களுக்கு வந்து பாலக்காடு கிட்ட நம்ம வரப்போகிறோம். ஒட்டப்பாலம் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. சீரியஸ்லி செம வைபாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வந்தே பாரத் இனாகிரேஷன் நான் எங்கேயுமே நான் பார்க்கல. அவ்வளோ நல்லா இருக்குது. எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியல. ஐ திங்க் தப்பாக தான் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரீச்டு பாலக்காடு. ஸோ வந்து எல்லா ஸ்டேஷனுமே உங்களுக்கு செலிப்ரேஷன் இருக்கிறனால வந்து அந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் வந்து அரைவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு பாலக்காடு ஜங்ஷனுமே நம்ம ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் அரைவ் ஆகிட்டு இருக்கோம். பாலக்காடு ஜங்ஷன் மெயின் மேஜர் ஜங்ஷன் பாலக்காடு வந்திருக்கோம். செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக போயிட்டு இருக்குங்க பாலக்காடு ஜங்ஷனில். ஸோ வேற லெவலில் இருக்கு. முன்னாடி போயிட்டு அந்த டெக்கரேஷன் எடுக்கலாம் பார்க்குறேன். பட் வந்து அது எடுக்க முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. வாங்க போவோம் வாங்க. சரியான கூட்டாங்க. பயங்கரமான செலிப்ரேஷன் பாலக்காடு ஜங்ஷன் பாருங்க. அப்பா பிச்சு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. பாலக்காடு ஜங்ஷன் இந்த டிவிஷனுடைய நமக்கு டிவிஷன் ஹெட் பாலக்காடு ஜங்ஷன்ல வெறித்தனமான க்ரௌடு, வெறித்தனமான செலிப்ரேஷன். அந்த அளவுக்கு வந்து வைப்ல இருக்காங்க எல்லாரும், மக்கள் எல்லாருமே. ஸோ உள்ள ஏறிடுவோமா? ஏன்னா வண்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆக போகுது. ஸோ எடுத்துருவாங்க நினைக்கிறேன். இப்போ ஸோ உள்ளே ஏறிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த செலிப்ரேஷனுக்கும் இந்த சந்தோஷத்துக்கும் இன்னொரு முக்கியமான காரணம், பாலக்காடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் உங்களுக்கு வந்து மற்ற மேங்களூர் போகிறது, காசர்கோட்லாம் வந்து உங்களுக்கு திருச்சூர்லேருந்து அப்படியே போயிடும். பாலக்காடுக்கு இந்த பாலக்காடு டு கோயம்புத்தூர் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் வந்துட்டு உங்களுக்கு நம்ம இந்த பெங்களூர் வந்தே பாரத் தான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா செம வைபாக இருக்காங்க எல்லாருமே. பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான கிராண்ட் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம அங்கேருந்து டிபார்ட் ஆகிட்டோங்க. ஸோ வந்து சரியான செலிப்ரேஷன். தேங்க்ஸ் மக்களே, இவ்வளோ வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. எப்போவும் நம்மளுடைய பாலக்காடு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து வந்தே பாரத்தோட இனாகரல். ஸோ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் நடந்ததுனால அந்த வண்டியை தூக்கி லாஸ்ட்டில் போட்டு வச்சிருக்காங்க. பாலக்காடு ஜங்ஷன் நம்ம டிபார்ட் ஆயிடுச்சு. இந்த வண்டியோட ஆக்சுவல் டைமிங், என்னென்ன டேட் வந்து ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே தவிர மீது எல்லாமே ரன் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து காலையில் 5:10 உங்களுக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்பி 1:50 எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகும். அண்ட் தென் எர்ணாகுளமில் கிளீனிங் முடிச்சதுக்கப்புறம் 2:20 திருப்பி ரிட்டன் கிளம்பி நைட்டு 11 மணிக்கு உங்களுக்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகுங்க. இந்த வண்டியோட மெயின் பர்பஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்துட்டு நம்ம எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே பாரத் தான். கிட்டத்தட்ட ஒரு 5.25 மணி நேரம் கிட்ட தான் டைமிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி செமையாக யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. டிக்கெட் ப்ரைஸ் சிசி அண்ட் இசிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா டிக்கெட் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணல. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியலங்க விவரம் கரெக்டாக. எப்படி ஒரு 1500 வரும் சிசிக்கு, இசிக்கு ஒரு 3000, 2600, 2700 வந்துருங்க. பாலக்காடு தாண்டின உடனே இன்னைக்கு இனாகரல் ஜேர்னியில் நமக்கான பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஒவ்வொரு சீட்டுக்காக. இதுதான் வந்து நம்மளுடைய
நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் மெனு இன்னைக்கு இனாகரல் ஜேர்னியில் சீரியஸ்லி நல்லாவே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குதுங்க. உள்ளே வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இந்த செக்ஷனில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ட்ரெயினில் போனாலும் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. வியூஸ் எல்லாம் சும்மா தரமாக இருக்கும். இன்றைக்கி இந்த இனாகரலில் அவ்வளோ அழகாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து வெஜ் பிரியாணின்னு நினைக்கிறேன். சப்பாத்தி இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சீரியஸ்லி வேறு லெவலுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். குருமால முக்கி ஓகே அல்டிமேட்டு. அந்த நீங்கள் வந்து குலோப் ஜாமுன் மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்வீட்டு. தென் நீங்கள் வந்துட்டு எலுமிச்சை ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. தென் கேரட்டு, வெள்ளரிக்காய், தயிர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது இன்றைக்கி இனாகரலுங்கிறனால இந்த மெனு. நாளைக்கு ரெகுலர் சர்வீஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும், உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து. அப்போ வந்து மெனு வந்து சேஞ்ச் ஆயிருங்க. சாப்பிட உட்கார அந்த வாழையார் கேர்வ் வரும்ல, அந்த கஞ்சி கொடுக்கிட்ட அந்த கேர்வ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து என்னால் எடுக்க முடியல. இன்னொன்று வந்தே பாரத்தில் பெருசாக அது ஒன்றும் கவர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்து நடுவில் இருக்கோமா, இது சின்ன கோச்சா, அதனால் வந்துட்டு கேர்வே தெரியாது. சின்ன மிஸ்டேக் நாங்கள் அது பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறது. ஆக்சுவலாக அது லஞ்சாங்க. அது நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க இனாகரல் அப்படிங்கிறனால. நம்ம சாப்பிட்டது வந்துட்டு லஞ்ச். வந்தே பாரத்தில் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது இன்றைக்கி மட்டும் கிடையாது, என்றைக்குமே வந்தே பாரத்தில் வந்துட்டு பக்காவாக இருக்குங்க க்ளீனிங் எல்லாமே. மதுக்கரை ஸ்கிப் பண்ணிட்டுருக்கோம். மதுக்கரை டச் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆன மாதிரி தான். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணல. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் இறங்கணும், கோயம்புத்தூர் இறங்கணும். ஃபுல் ஸ்ட்ரெச் இன்னொன்னா நம்ம வந்து கமர்ஷியல் பண்ண கூட நம்ம எங்கேயா ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சேலம் ஈரோடு லைனில் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணால் தானே. எனக்கு மெயினே வந்து நான் பாலக்காடில் நமக்கு வந்தே பாரத் வந்து என்ட்ரு ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் தென் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சிச்சு. இது வந்து நம்மளுடைய மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி மக்களே. அந்த வண்டி வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக அந்த வண்டி நின்றுட்டுருக்கு. ஓகே, வந்தே பாரத் நம்ம மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியை ஓவர்டேக் பண்ணியாச்சு. இந்த சைடு ஒரு ஓவர்டேக் பார்த்துட்டு வந்தோம். இது ஓவர்டேக்காக கிராசிங்கா? ஓவர்டேக் மக்களே, அது வந்து இருகூர் லைனில் அந்த வண்டி போகுது. போத்தனூர் பரௌனி வேக் 9ஓட போகுது. வாவ், இதெல்லாம் சீரியஸ்லி கண்கொள்ளா காட்சிங்க. நான் அந்த லைனில் ட்ரெயின் போகிறதா இப்போ தான் பார்க்குறேனே. நான் மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து அந்த சிக்னல்லே நிறுத்தி போட்டுருவாங்க. எதுக்குன்னா சொர்ணூர் மைமு வெளியே வரதுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வந்தே பாரத் ஃபர்ஸ்ட் இனாகரல் ஸ்பெஷல் வண்டி வேறு. ஸோ ரொம்ப வந்து கிராண்டாக நடக்கும். அதனால் வந்து நமக்கு சிக்னல் ப்ரொசீட் கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் கோயம்புத்தூரில் அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க மெதுவாக. 1A அரைவ் ஆகிட்டு இருக்கோம். 1A 1 உங்களுக்கு ரெண்டு சைடுமே பிளாட்ஃபார்ம் இருக்கும். ரெண்டு சைடுமே டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு 1A இறங்கலாமா இல்லை 1ல இறங்கலாமான்னு சீரியஸ்லி ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க. வந்தாச்சுங்க கோயம்புத்தூருக்கு. இது வந்து 3வது வந்தே பாரத். ஆக்சுவலாக உங்களுக்கு சென்னை வந்தே பாரத், பெங்களூர் வந்தே பாரத்லாம் இருக்குது. அது போக இந்த எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்கூடிய ஒரு வந்தே பாரத் செலிப்ரேஷன் முன்னாடி கிராண்டாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சூப்பராக இருக்குதுங்க. கோயம்புத்தூரில் சும்மா ஜம்முன்னு செலிப்ரேஷன்லாம் நடக்குதுங்க. வாவ், எவ்வளோ அழகாக நடக்கு பாருங்க. சும்மா பிரம்மாண்டமாக நிற்குது நம்ம வந்தே பாரத் பார்க்க. வாவ் வாவ், கிளம்பியாச்சுங்க கோயம்புத்தூர்லேருந்து. எம்மா சரியான செலிப்ரேஷன் மக்களே. சீரியஸ்லி வாவ். கைஸ் எப்படி வருது பாருங்க. எப்பா எப்பா பேர் மாதிரி வருதுங்க. கோயம்புத்தூரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க வந்தே பாரத்துங்க. சீரியஸ்லி வேற லெவல், அப்படி ரதம் மாதிரி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நான் இனாகரல் வந்து நான் சீரியஸாக நான் போய் ட்ராவல் பண்ணதே இல்லை. அந்தளவுக்கு ஒரு கிராண்டான ஒரு இனாகரல் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூங்க. சீரியஸ்லி வேறு லெவல் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நம்ம அப்படியே அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.